மேலே ஏறுங்கடா, ஏறி உக்காரணும், ஏறி தள்ளிக்காங்க. மூடி விடுங்க மாமா. நீங்க என்னடா பணம் கொடுத்ததுதானா? அங்கேங்கடா அங்க தூக்கிடா, அது மேலே வெயிடா, அது மேலே வச்சு உக்காந்துக்காங்கடா. ஓகே நண்பா, எம்ஆர்எஃப் சக்தி லைஃப் பிளஸ் எடுத்தாச்சு. கை காட்ட எங்க அப்பா டவார குவாலிட்டி விடுங்கடா. ஓகே நண்பா, இப்போ 6 மணி தான் போனோம் ஈவினிங். அதனால எடுத்துட்டு வர்றதுக்கு மணி 7:30 ஆயிடுச்சு. நாளைக்கு காலையில் தான் நண்பா போய் மாட்டணும். அதனால இப்போதைக்கு இறக்கி வீட்டில் போட்டுருவோம். காலையில் எடுத்து போய் மாட்டிக்குவோம். புடா சுண்ட தாரப்படி ஓடிடா. என்னடா இது வேற போகுது? ஏ பணம்டா, 40,000 உதைக்கிறான். ஓகே, வேலை முடிஞ்சுது. காலையில் எடுத்துட்டு போய் மாட்டிடுவோம். சுண்ட இப்போ வண்டி எடுத்துட்டு டயர் ஏற்றலாம். நேற்று நைட்டு டயர் கொண்டு தான் இருக்கணும்ல, ஏற்றிட்டு போய் போகிறோன்னு போய் புது டயர் மாட்டுவோம். மாப்பிள்ள நாளைக்கு ஏரியில வித்த காட்ட போறோம். நாளைக்கு புது டயர் வச்சு மாஸ் காட்ட போறோம். இப்போ நம்ம டயர் எடுத்து வெளியே உருட்டி விடப்போம். நம்ம முதல்ல இந்த பாட்டு தான் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிடுவோம், அடுத்தது உருட்டிக்குவோம். இது யூடியூப்ல அப்படித்தானே ஒருத்தன் சொல்லிட்டு இருப்பாரு. ஏதோ ஒரு நண்பர் அப்படித்தான் சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாம், அடுத்தது தூக்கி போட்டுக்கலாம். இதான் நம்ம புது டயர் எம்ஆர்எஃப் சக்தி லைஃப் பிளஸ். 6 மாசமா டயர் மாத்திரம் இப்பதான் ப்ரோ ஒரு வழியா டைம் கிடைச்சது ப்ரோ. டயர் எம்ஆர்எஃப் சக்தி லைஃப் 40,500. இது 1000 ரூபாய் சேர்த்தி 41,500. இதுக்கு கீழே ஒத்த பைசா குறைக்க மாட்டேன்ட்டான். வண்டி வாடகை 1000, 42,500 ரூபாய் மொத்தம் பில்லு. அப்புறம் போயிட்டு ஸ்நாக்ஸ் பொறுக்கணுது, அது பொறுக்கணுது, அதில் ஒரு 500 ரூபா நாமத்தா போச்சு. இன்னும் ஒரு ஆளா போனோம், 5 பேர் போனா அப்புறம் ஆகுமா ஆகாதா? சுண்ட இது என்ன 100 கிலோவா இருக்குது தூக்கு. டேய் டேய் டேய், அவன் அங்க நிக்கிறான், நீ எங்கடா நிக்கிற? டேய் அந்த ஆப்போசிட்லா, அவனுக்கு ஆப்போசிட்லா. ஐயோ எனக்கு ஏற்கனவே இடுப்பு ப்ராப்ளம். சும்மா அப்படியே ஆமா சம்டி. ஓகே டேய் டேய், இதெல்லாம் ஓவர. இந்த டயர் தூக்கிறதுக்கு டெய்லர்லாம் தூக்க சொல்றானே. நீ மேலே ஏறு, அவங்க கீழே தூக்கிக்கும். டேய் நீ டயர் மேலே ஏறா. நாடா போடா, அவனை தூக்கவே இல்லடா. இன்னும் கை மேல போட, அவங்க கை மேல பாட்டு முடித்தல. என்னடா ஒரு டயருக்கேவா? அடா கொடுமைய. ஏ எவ்வளவு ஒரு 20 கிலோ இருக்க மாட்டாமாப்ல? தல்ல போட்டுவிட கீழே உள்ள ஓடி போச்சுன்னா அதே அவன் போய். இது என்ன இன்னைக்கேவா அந்த டயர் பணத்தை எடுத்து போடுவோம் மாப்பிள? டயர்ல அடிக்குது மாப்பிள. நீ பண்ண என்ன அவன் நம்பர்ல டே வரண்டா மணி எங்கடாங்கிற அப்படின்னு கேளு. ஒன்று போட்டா கூட போடு போட்ட போட்ட. நஸ்கு ஓகே லெட்ஸ் கோ. நம்ம எஸ்பாலம் போயிடலாம், அங்கே போய் மாறிக்கலாம். 25 வராதுடா குபோட்டா. இந்த வண்டிக்குள்ள எந்த வண்டியும் வராது. மகேந்திரா வர, மகேந்திரா குபோட்டா வர, ஜாண்டிர் வராது. அதெல்லாம் மாப்பிள்ளைங்களை போகும்டா. என்ன நினைச்சிட்டு இருக்கிற?
மொல்லுங்குது பண்ணாந்தாடி மாதிரி இந்த டயர் வர நீங்க மாத்தணும். ஒரு மாசம் ஓட்டுக்கலாம், அதுக்காண்டி மாத்திரம். என்ன பண்றது, டீசல் தான் நாம தான் போகுது, வரவே மாட்டேங்குது. ஓகே நண்பா, நீங்க தான் அந்த டயருக்கு வீடியோ வந்துருது. நீங்க இதை கேட்டு கேட்டு வீடியோவில் வந்து டயர் எப்போ போடுறீங்க ப்ரோ, எப்போ போடுறீங்கன்னு கேட்டு கேட்டு தடிச்சே போயிட்டீங்க. இப்போ யாருமே அந்த டயர் எடுத்து கேட்கறதே இல்லை. இப்போதான் நாங்களே வந்து டயர் மாற்றிடலாம், வேற வழி இல்லை. ரொம்ப ஸ்லீப்பேஜ் ஆகுதுன்னு இப்போதான் டயர் மாற்ற போயிட்டு நண்பா. ஏதோ நாளைக்கு லீவ் போகிறதுக்கு சான்ஸ். படிப்பாளி படிப்பாளி இப்படி படிச்சு என்ன ஆவறது? படிச்சு பாஸ் 10 அரி இருந்தா கூட போகுது. அரியர்லாம் ஒரு மேட்ரா? நம்ம அஜித் வேற பின்னாடி வரான் ப்ரோ. அவன் வேற பொட்டி டயர் நேற்று வெடிச்சிருச்சு, அதனால அவன் பொட்டி டயர் வரான். அவர் வெறுபாட்டி நேற்று பச்சை கடையில் வண்டியா. ஓ, நம்ம பிஜில கையை விட்டு ஓட்டுறானா ப்ரோ, அது வேற வீடியோ எடுக்கிறான். அவசரம் கையை விட்டு ஓட்டினாலும் ஓடும், எப்படி ஓட்டினாலும் ஓடும். கிரிக்கெட்னா ஓகே நண்பா, வண்டி சேஞ்ச் பண்ணிட்டோம். கொபேட்டாவில் போலாம் அப்படின்னு. ஒழுங்காத போகுது மாப்பிள்ள. சுஜித் slow slow slow. பொறுமை 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 பொறுமை. வெரி குட் வந்துட்டோம். இருப்பம்பா போய் பலாயமடி வந்தராட வந்தாச்சு ப்ரோ. ஒரு வழியா போட்டி பாரு என்ன கண்டிஷன் இது வர ஓட்டையே கண்டு கிடைக்க மாட்டேங்கிறான். ஏன் அதை மாத்திட்டா? அது நோவா நோம்பிக்க விட்டுட்டு இதை பார்த்தலாம்னா சரி நிறுத்திட்டு விட மாப்பிள்ள. வா அப்படியே வேதுவா. இந்த டிப்பிங் ஹவுஸ் ரிமூவ் பண்ணி விட்டு கேட் ஓப்பன் பண்ற மாப்பிள்ள. கேட் ஓப்பன் பண்ணி வண்டி ஸ்டெப்னர் கை மேல கேட் ஓப்பன் பண்ணி கையை மேல தூக்குடா மாப்பிள்ள. கேட் ஹோல்டர் இருக்கு பாரு, தூக்கு. ஓப்பன் பண்ணிட்டியா? ஸ்டார்ட் பண்ணி தூக்கு. எதுக்கு இப்படி தூக்குறோம்? ஜாய் கேட்ட போத வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணோம், அவ்வளோ. போதும் போதும் போதும், எதை வச்சு பார்த்துக்குவோம். போதும், ஆஃப் பண்ணு, ஆஃப் பண்ணி அவ்வளோதான். சுக்குராகுதுரா சுண்டு, தட்டு தள்ளு.
ஜாக்கெட் சேர்த்து போய் கீர் போட்டு சுற்றி இருப்போம்மா. என்னன்னா கம்பி தீட்டு வா. டயர் மாத்திரம் வந்திருக்கிறோம். செட்டா இருந்துச்சுங்க எங்க செட் இருக்கு, ஒவ்வொரு வீட தான் மாத்தணும். அப்படிதான் இது நாம பெரிய வண்டி நாம தானே சார்ஜிங்கல அட 2 வீலையும் கழட்டிட்டோம். வண்டி சாஞ்சி போயிருந்தேன். அதே மாதிரி சாய்க்கெல்லாம் புட்டிங்கிட்டு வண்டி கீழே விழுந்து போச்சு. இப்ப எப்படி இருக்கும்னா இனிமே வண்டிய இப்படி பொச்சை கீழே குத்திக்கிட்டு போற மாதிரி இருக்கும் முன்னாடி. அதுங்காட்டி மாப்பிள்ள அவன் பொட்டிகளுக்கு நான் இதுக்கும் ஜாக்கெட் ரெடியாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜாக்கெட்டுக்கு போயிட்டான். அதுக்கு வந்து ஏர் ஜாக்கி இல்லையா, அதில் ஒரு ஃபீலிங்கு மர ஜாக்கி தான் இருக்குதான். மர ஜாக்கி தான் இருக்குதுன்னு அது வேற கத்திட்டு இருக்கிறான். வெய் பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. ஏத்துங்கடா 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 ஏத்துங்கடா. என்ன சாக்கி தலை மட்டும் பெருசாகுது, உடம்பு சின்னதாகுது. இதெல்லாம் அரசியல்ல சாதாரண சுண்டு அழுத்த. இந்த வெயில்ல ஒரு பஞ்சர் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வெயில தான் பஞ்சரே இருக்காது, பஞ்சர் ஒட்டு இருக்குது. ஏய் நெட்டக்குது கத்திரிச்சு விடாத, இன்னைக்கு வேற கடை வேற இல்ல. எல்லாம் பெயிண்ட் பா. வேலை முடிஞ்சது. கூட்டிட்டு போ, அது போட்டுரு. நம்ம வெளியில வெளுத்து இழுத்தா இருந்தோம் வெளியில கம்மநாட்டி. இப்ப இல்லடா டயர் அடிக்க இல்ல என்ன சாப்பிட. இப்போ ஒரு போதகாரன் விட்டா, ஒரு போதகாரன் விட்டா கூட நல்லா தள்ளிட்டு வருவாடா. டே 18 கிண்ட கூட முடியாது, அவன் எங்க தாங்கி கூட பிடிக்க மாட்டான். கூட்டிட்டு வா. சாச்சுடு சாச்சுடு, படுக்கிற மாதிரி சாச்சுடு. நாங்க ரோட்ல எவனாச்சும் வருவான்டா. வாடா அப்படியே அப்படியே உருட்டிட்டு போ. மாவள அப்படியே உருட்டிட்டு பாரு. டோர் கார்கார வந்து அடிச்சு சாப்பிட்டு டோர் பாரு என்ன பண்ணிச்சு. மாப்பிள்ள இதெல்லாம் காட்டி பஞ்சர் இல்லையா டீப்ல? பஞ்சர் இருக்குது, ஒரு பஞ்சர். மாப்பிள்ள கிணத்துல குதிக்கிறதுக்கு அருமையா இருக்கு மாதிரி தெரியுது. 150 ரூபாய்க்கா? சேலத்துல வேணா அந்த ரேட்டு தான். இல்ல ஒரு பஞ்சர் இருக்குன்னு சொன்னாரு.
கூலிங் போட்டா போதும்ல. ஒரு மாதிரி இருக்குண்ணா அந்த இடத்துல கடிச்ச மாதிரி. ஒரு சாப்பிட்டு போறாருடா. சாப்பிடாத என்னடா டீல ஆடையெல்லாம் இருக்குது. ஸ்பெஷல் டீன்னு சொல்லிட்டு டீல ஆடையெல்லாம் இருக்குதா? சொல்லிட்டேன். இது பத்தலையாம். ஆனா எருமாட கல்வி அவனே சொல்லி எருமாட்டேன். இதெல்லாம் ஸ்டீல் பாடினா அப்படிதான். பெருமோயிலுக்கு போட்டு என்ன அவரு வேற எதாவது கேட்க போறப்பல இந்த டயர் ரெண்டு எவ்வளவு மணி போவோம் கேக்குறாங்க. எவ்வளவு கொடுக்கலாம்? எவ்வளவு கேக்குறாங்க? ரேட்டு நீ சொல்லுங்கிறாங்க. தேஞ்சு டயரா? கோகுலு இல்ல பெயிண்ட் தான். ஒயிட் இது பேர் என்ன? அது எதுக்கு? விளையாட்டு சூப்பரா இருக்கும். சுத்தம் ரோட்ல போகும்போது நல்லா இருக்கும். அவருக்கு போய் தெரியல வரும் சாமி அதே டீப் தான். 5 ரொட்டி போட்டு பைசன் பை எடுத்து 14 வருஷம் ஆகுது. இன்னும் டீப் மாத்தல. அதே டீப்பை தான் மாத்திட்டு 4 டயர் மாத்திட்டு அதே டீப்ல தான் ஓடிட்டு இருக்கிறேன். கண்டிப்பா பஞ்சர் இருக்கும். அந்த டயர் காத்து இறங்கி வச்சு காலையில பிடிச்சோம். இதுலயும் பஞ்சர் இருக்கும். லைட் பஞ்சர் இருக்கும். கார்த்தியா அவனுக்குலாம் யாருன்னா ஆனந்த கொண்ட தானே கரெக்டு. சுஜித்தை பத்தி எப்படி அசால்ட்டா சொல்லிட்டு அதெல்லாம் தூக்கும். ஐயோ கடவுளே. இந்தானே வா. கரெக்டா எந்த சந்திரல கிடைக்குதோ அங்கேயே போய் நின்று மறைக்கிறானுங்க. யார் மேல? அதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டான். அப்பதான் ட்ரைனிங் ஆகும்ட்டான். நீ பாரு. நான் சும்மா டயரை பத்தி பேசிட்டு இருக்கேன்டா. காலேஜ் எழுதி பிடிமாப்ல. 2 காலம் கிட்ட போடு. பிடிங்கிட்ட மோஞ்சி மாடி போடு.
மவுத்துட்டு அரிச்சிருக்காரு பாரு மாப்பிள. கொத்தி விடாத, கொத்தி விடு. தண்ணி இறங்குது. பவுடர் போட்டு விட்டு மாட்டிக்கலாமா? அப்புறம் எவன் வருது. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி இது எதனால் அந்த கம்ப்ளைண்ட் ஆகுதுன்னா, அந்த டிஸ்கு இந்த இடத்துல தண்ணி இறங்கும். தண்ணி இறங்குறதுனால டீப் செக் பண்ணணும் கம்பல்சரி. நீ கழட்டு என்ன பண்ணாலும் இந்த இடத்துக்கு எப்படி ஏன் மணி ரொம்ப பிடிச்சிக்கிச்சா? அருமையான வேலை. அதுதான் இந்த சுண்டை மாட்டி விட்டி அப்புறம் இது இந்த பொட்டி வேலை செய்யணும் சொல்றியா? முன்னாடி எடுத்து போட்டா ரெண்டுமே நீ இனிமே எடுத்துக்கா. உனக்கு என்ன வேலை? வரவே வராது. வந்துருச்சுடா. அன்னைக்கு நம்மளுக்கு வரவே இல்லை கருமாங்க. ஆமா பீடிங் உளுந்து போச்சு. பிளாப் நல்லா வேணும் பாரு. பிளாப் வேணும். அதான் பிளாப் மட்டும் தான் தேவை நமக்கு. டீப் நல்ல டீப்பா கத்திது. இது பஞ்சர் இல்லாத டீப்பா. வெடிச்சே போச்சுங்கிறிய. அப்புறம் அதை ஏன் உருவரை அப்படியே விட்டு சொக்கா மாட்டி விட்டுலாமா? அதுக்கு ஒரு பேட்ச் ஒன்று, அதுக்கு என்ன பண்ணலாம்? பேட்ச் பாரு, வாய் விரிஞ்ச மாதிரி இருக்குது பாரு. கட்டிங் இருக்கிற மாதிரி இருக்குது பாரு. எல்லாம் அந்த இடத்துக்கு மட்டும் ஒரு பிட்டுனாச்சும் போட்டு விடு. தெரியுதா? எத்தனை உருப்படினா இருக்குது? தன பஞ்சரை போட்டனா சீடே போயிருச்சு அடிச்சு. பஞ்சரா ஓகே நண்பா. டெய்லர் டீப்ல ஒரு பஞ்சர் இருக்குது, பேக் வீல் ஒரு பஞ்சர் இருக்குது. அதுவும் சுவிட்சில் ஒரு காமெடி பண்ணா அதுக்காண்டி காற்ற பிடிங்கி விட்டாங்க. ஒரு இடத்துல டீப்பு பெருசாகிறத பார்த்துட்டு ப்ரெக்னெண்டா இருக்குதுன்ட்டான். ஏன்னா மேல கிரீஸ் போட்டா வந்து டீப் வீக் ஆயிருன்னு சொல்றாங்க. அப்படிலாம் இல்லையா? அது ஓகே, நீ பண்றது கரெக்டான வார்த்தை தான். நான் ஒரு இடத்துல போட்டதுக்கு டீப் அந்த இடத்துல வந்து நகரான்னு போயிடும் அப்படின்னாங்க. ஓ மறுபடியும் கொஞ்சம் கேட்க மாட்டேங்க.
சஃபியர் உள்ள கோட்டிங் போட்டது அப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டான். 24 3வது மாசத்து டயரு, 3வது மாசம் 1ஆம் தேதி. இந்த நம்பர் என்னது? அது சீரியல் நம்பர். ரீபில்ட் பார்த்தா நம்பர் சேவ் பண்ணுங்க. ரீபில்ட் கொடுக்கணும், அந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த நம்பருக்கு தான் அடையாளமா டயர் இருக்கு. ஓ வேற டயர் ரீபில்ட் ஒட்டாத நம்ம டயர்ல போடுவானுங்க. இப்ப யார் மணி ரீபில்ட் டயருக்கெல்லாம் போடுறா? இன்னெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, வருமா? இப்பெல்லாம் எங்க உங்ககிட்ட வருது? எல்லாமே ஒரிஜினல் தான் கொண்டு வராங்க. மேக்சிமம் நம்ம ஏரியாவில் யாருமே ரீபில்ட் ஓட்டுற ஆளுங்க இல்லை. நம்ம ஏரியாவில் எல்லாமே கேஷ் அண்ட் டயராம ஃப்ரெண்டு வீல இப்பெல்லாம் ஒரிஜினல் தான் எடுக்கிறாங்க, ரீபில்ட்டே எடுக்கிறதில்ல யாரும். ஏன் மணி இந்த பவுடர் போடுற என்னத்துக்கு? இது ஏன்னா வீடியோவில் எங்களை கேட்பாங்க, அதுக்கு சொல்லிடணும்ல. டயரும் டீப்பும் வந்து ரொம்ப நாளைக்கு கரெக்டாக விட்டுட்டா ஒட்டாதுக்கிறதுக்கு. டீப் பிய்யறது கூட சான்ஸ் இருக்குது. மாட்டலாம், திருப்பி மாட்டிவிடாதீங்க. இருக்கிற வாட்டம் சரியா போச்சு. இது இந்த பக்கத்து டிஸ்க் தான் மணி, சரியா போச்சு. அப்படியே படுக்க ஒரு ஐட்டம் அப்படிதான். என்ன ஆகி போச்சு, 4-5 வருஷம் இருக்கும். தனபால் என்ன பண்ணிவிட்டான், ரெண்டு டயரையுமே திருப்பி மாட்டிவிட்டான்ட்டாங்க. ஒரு டயர் திருப்பி மாட்டிவிட்டான், ஒரு டயர் கரெக்டாக மாட்டிவிட்டான். வேற வழியே இல்லை, ஒரு டயர் கழட்டுற மாதிரி ஆகி போச்சு. எப்படியோ ஒன்று சம்பவம் ஆனால் சரி. ஏமா நீ ஒவ்வொருத்தரும் ஆயில போட்டு லாக் பண்றாங்க. இது சோப் ஆயில் உடனே காஞ்சி போயிடும், அது வடிஞ்சிட்டு கிடக்கும். ஓ அது வேற பிரச்சனை இருக்குது. அதுக்கு பேர் சம்டி. கையை உள்ளோட்டோம்னா கையே ஒடிஞ்சே போயிருங்க. பசி வந்தா நீயா இருக்க மாட்டேன். அங்கிரி எடுங்க ஸ்னீக்கர்ஸ். பஞ்சு ஓட்டிங்களா? ஏன்டா மலைக்கிற கத்தியா?
ஓகே நண்பா, இது வந்து யா நல்ல வேலை, இல்லைன்னா சொக்காய்க்கு வீட்டுக்கு போகிற மாதிரி ஆயிருக்கும். இருக்குல்ல அந்த இடத்துல அது பேட்ச் என்னமோ வெடிச்சு மாதிரி இருக்குது. எதை தடுகுடி எதை தடுகுடி தற்கூரிக்கு தடுகுடியா நீ பசியிலடா வளரணும்டா தடுகுடி சாப்பிட்டோம் நான் சொல்ல அண்ணன் என்ன சம்டினா அதுவும் ஒருத்தர் சொன்னாடா, நீங்க பண்றதெல்லாம் பண்ணா இருக்குது, விஜய் சித்துவா அவர் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, வேலை செய்யற மாதிரியே தெரியலையே அப்படிங்கிறானுங்க. அதுல ஒரு ஆணி இருக்கும், எடுத்தாச்சு. எங்க எடுத்தாச்சு? டயர்லையா? டயர்லையா? இதே தடுகுடி அது நேரத்தையே சொல்லிட்டு போயிட்டோம். நேற்று ஆணி இருக்குன்னு சொன்னமா இல்லையா? முடிஞ்சது. தானே ஆட என்ன நாத்து கட்டில குத்தல்லு எங்க கடவுளே. அந்த 2 டயருக்கு போல வரும். மோசமாகுதா? சரி, அது ஏறிட்டு பொறுமையா ஏறிட்டு கம்ப்ரஸர் லெவலில் ஓடுக்குது. அங்கனிக்காத அடிச்சானா கறி தனியா நித்தனையில பிச்சுட்டு போயிரு, எலும்பு தனியால பிச்சுட்டு போயிடும்.
யார் அப்படி சொன்னா உனக்கு? ஆகும்போது நாமளா நிக்கிறதுலாம் பயம் இல்ல, நீ ஒழுங்கு நீ தான் பயத்துல இருக்கிற, அது வெடிச்சு போயிருமான்னு. வெளியே வராது பாக்கலாம். ஏன் அங்க கூட மாட்டிக்கலாமா? ஓ, அதுல பிடிச்சிக்கிறியா? ஆனா பீடி இறக்கும் போது கருமாந்திரம் இப்படி டைட்டா வரத இறக்குங்காட்டி செத்து போயிடுறாரு. எந்த அளவுக்கு கட்டிட்டு போய் ஏறி இருக்கும். ஆனா இப்ப இருக்கணும் உடனே இறக்கி போடலாம். சோப்பாயில் போட்டுருக்காங்கல்ல, ஒரு 17-18 வை போதும். 17 வை போதும். ஊதிக்கம்னா மூடி கொடுத்தில்ல? ஓகே, இதெல்லாம் மாத்திலாம் மாத்த முடியாது. நெருக்கு மாப்பிள, அடிட்டாயிரம் நெருக்கு. ஆச்சு இப்படி இப்படி திருப்பு. டேய், எவரை கட்டு போறேனா? நெருக்கு. ஓகே, ஒரே அல்லு தான், 2 அல்லுலாம் இல்ல, ஒரே அல்லு தான். கையட இது டபுள் டிஸ்க் போல்ட்டா? டபுள் டிஸ்க் போல்ட்டா? ஒரு ஒர்க்கு. அவ்வளவுதான் 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 போ. போதும், கட் பண்ணிக்கலாம்.
நீ வைக்கிறதெல்லாம் வச்சிருந்தா ஒரு எமர்ஜென்சி நான் கழட்டுறதா இருந்தா சீட்டு வந்துருக்கு எங்களுக்கு. அந்த தேங்காயில காத்து இல்லை. போத விடு. நாளைக்கோட சூப்பரா இருக்கும்ல. இப்ப என்ன ஒரு பிரச்சனைனா முன்னாடி வண்டி கமந்து மாதிரி ஓடிட்டு இருக்கோம். ஃப்ரெண்டு பட்டுன்னு இல்ல. போதும் அப்புறம் ஏத்துறதானே வெளியே எடுத்து வண்டி திருப்பிட்டு வந்துரு. அப்படியே ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குதுல்ல. வண்டி அந்த பக்கம் கொஞ்சம் ஹைட்டா இருக்குது. வண்டி திருப்பிட்டு வரான் பஸ். அந்த பக்கம் வெயில் ஓவரா வெயில் அடிக்குது. வண்டி திருப்பிட்டா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி திருப்பி வர போயிட்டானு. புரியல. அந்த கல்லை கட்டு. அவ்வளோ அந்த கல்லை பொறுக்கி அப்படியே முன்னாடி கட்டு. நீ ஜாக்கெட் அதை அப்படியே முன்னாடி வச்சிருமாப்ல. இந்த கட்ட மாப்பிள்ள அந்த லிவரை தூக்கிடுவோம். ராகியா சார் லிவர் ஏத்து ஏத்து. ஏத்து சரியா போச்சு. ஏத்து போதும் 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 போதும். மறை போட்டுட்டு என்னமா AK 47 தூக்குற மாதிரி. காத்த திறந்தோம்னா ஏன் சொல்லு தனியா சாப்பிட மாட்டேங்குதா? பாரு இப்ப புடிங்கிட்டு இருக்கிறாங்க டயர்ல. ஓகே அவ்வளவு உரிக்க லம்பலம் பலம் பலம் பலம். ஏண்டா நாளைக்கு மாப்பிளைக்கு வந்து 70 தான் எடுத்துட்டு வரணுமா? சிம்மு சபாய்களுக்கு கீழே சிம்மு வரும். சிம்மு வச்சிரு. நான் சிம்மு வச்சிரு. மண்டையில எல்லாம் ஜாக்குல சபாய்கள் ஜாக்கு. இவன் மண்டையில சிம்மு எடுத்தா சரியா போயிருமா? சபாய்ஸ்ல கேப்பே இருக்குது. 5 ரூபா காசு உள்ள போதுற அளவுக்கு இருக்குது. இதுல வேணா இதுதானே காத்து அடிக்கடி பிடிச்சிட்டு இருந்தோம். இதுலதான் எத்தனை பஞ்சர் இருக்குதுன்னு தெரியல.
பஞ்சரே இல்லாத டயர்ல கூட ஒரு பஞ்சரு. போமா சொல்லு. அது உண்மைதான், போய் பார்த்து அனுப்பிட்டு அது புதுசாவே இருக்கும். ஒரு 30,000 படிமான்னு பாரு. இது 6 வருஷத்துல கட்டணும்னா அது அப்படி செட்டா புடிங்கிருப்பாங்க. அவன் இப்ப கொடுத்துடலாம். இன்னும் கொஞ்ச நாள் ஆனா இன்னும் அதிகம், அதெல்லாம் வண்டி அதிகம். இப்ப ஆள் யார் இருக்கிறாங்க? அவங்க நின்று போயிட்டானா யாரு? அதுலயே வந்துடுறாங்க, குடும்பத்தோட வரானுங்க. இறக்குமா லாபம் இல்லாத இங்க போடுவாங்களா, வருவாங்களா? டீ போட்டிச்சா? என்னமா ஆட்டுக்கு சொக்காய கழட்டுற மாதிரி. புத்தம் புதுசாக்குதா எங்க அவர் காணோம். ஓகே, நம்ம இந்த வீல இப்பதான் கட்டுறோம். ஆனா எத்தனை பஞ்சர் இருக்குன்னு தெரியல, பார்த்தாதான் தெரியும். ஓச்சா எழுதி பிடிச்சா மாப்பிள முன்ன மாதிரி ஏறி நின்னுக்கா. விட்டுட்டீங்கன்னா காருக்கு சொன்னதுதான் நடக்கும். முன்ன போச்சு போச்சு போச்சு. காலில் அழுத்தி பிடி மாப்பிள, நல்லா அழுத்தி பிடி. டீப்பு பாரு, காருக்கு சொன்ன மாதிரி முன்ன இதே மாதிரி நீ என்ன சொன்ன அதே மாதிரி இருக்குது. ஏன்னா கார்த்தியே, ஒரு காலத்துல இதெல்லாம் மூஞ்சி அடிக்கிற பாவடெல்லாம் வாங்கி போட்ட காலம்லாம் உண்டு. 2 டப்பா வாங்கி கொட்டினீங்களா? பவுடரேவா? பெரிய டப்பா, பெரிய டப்பா ஒரு டயர் தான் இன்னொரு டப்பா அதே மாதிரி வேண்டியது. இன்னொரு டயர் ஏப்பா பான்ஸ் போட்டா டயர்னு குடுக்கணுக்குமா? என்ன சொன்னாருன்னா, வீட்டுக்கு வந்து மாத்தினாரா என்ன போட நல்லா இருக்கும், பான்ஸ் வாங்கிட்டு வந்தாரு. வாங்கிட்டு பான்ஸ் நல்லா இருக்கும், நைஸா இருக்கும், கொஞ்சம் நைஸா இருக்கும் அப்படின்னாரு. கடவுளே, எங்கால எதுக்கா இருந்தாலும் செருப்பு வருவான். ஓ ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு ஷூ போட்டு போயிருவேன்.
அதெல்லாம் ஸ்கேனரா அது இருக்குடா ஸ்கேனர் ஹெல்மெட்டுங்க தவி கடவுளே பார்த்து அந்த டயர் மாட்டேன் பேர்ல இந்த டயர் காட்டிக்காது கோட்டை போட்டுறாங்க முழு தைக்கிற பார்த்து எடுத்து கூட அங்க வர போற வீட்டுல இருந்து மத்தியானம் தூங்குற கெஸ்ட் ஹவுஸ் அதாடா மட்டும் மாதிரி பேசிட்டு போடாம யாராச்சும் ஐயோ கடவுளை நன்றான் அப்படியே அந்தானே இந்தானையும் ஐயோ கடவுளை ஆப்ரேட்டரை கரெக்டா ஓபன் பண்ணும் நம்மளே இது அதிகபட்சம் 50 பாயிண்ட் தாங்குமா டயரு 50 பாயிண்ட் தாங்குமா இல்ல இந்த லோடருக்குலாம் ஓட்டுறாங்களா வெயிட் ஏத்துறேன் அதெல்லாம் இறக்கி சேஜென்ட் ஆளு கழட்டி எவ்வளவு பாரு மெக்கேனியா இருக்குது செலவு ஒரு செலவு எத்தனை இருக்குது போயிருச்சா 40 அப்பதான் கம்முன்னு ஓட்டுவான் பொறுமையா ஓட்டுவான் வேகமா போய் போறேன் அடுத்தா கூட வர மாட்டேங்குது நீங்க நோட்டா என்ன டைம் மாட்டீங்களா தூக்கி பாரு அடியில் பீடிங் உட்காந்துச்சான்னு பார்க்கலாம் அடியில் பீட் சுடுகாட்டா இல்லையா அப்படியே உருட்டிட்டு போவாங்க அந்த பக்கம் ஏங்க பாரு மேட்டர் நடந்துட்டு இருக்குது அடிக்கை முன்ன மாதிரி ஏத்துற பின்னாடி
போல்ட் எடுக்கணும் பின்னாடி போய் சுத்து போ சரியா இருக்க கார்த்தி இரு நோட்டில் பண்ணுறேன். ஏ சிஸ்டர் ஆ சுத்துறா டேய். ஏத்த சாய்க்கு ஒரு மாதிரி ஏத் அது வா 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 ஏத்த கொஞ்சம் 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 கார்த்தி ரொம்ப ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறா. கொஞ்சம் கொஞ்சம் இது இது அடிக்கை கொஞ்சம் தூக்கிவிடு. லிவர் கொடுறா கார்த்திட்டா. சுற்றிதான் ஒன்று லைட்டாக சுற்றி விட மாட்டாரு. ம் இந்த பின்னாடி சுத்த என்னடா ஆளுக்கு 3 என்ன என்ன ரெட்டை காணாம். ஓகே நேரத்துக்கு காலையில எடுத்துட்டு வரது போடும் போது என்னென்ன அலப்பறை பண்ணானுங்க தெரியுமா? ஆனந்து தான் கேட்டிருக்கிறாப்ல. ஆனந்து கேட்டிருக்கிறாப்ல. அடியில போடா ஐயோ கடவுளே. கம்மியா 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 வண்டியவே தள்ளுது. முடிச்சுப்படாத. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க. நம்ப என்னால் முடிஞ்சது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பை டேக்கர். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா, see you. அதெல்லாம்